வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 27, 2026. நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு ட்ரேடிங்க்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான நம்பர்ஸ் என்ன? என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலாம்னு இந்த அனாலிசிஸ்ல ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, இப்ப எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? மேல போகுமா இல்ல கீழே வருமா? வாங்க இதுக்கான பதிலை தேட முயற்சி பண்ணலாம். சரி, முதல்ல மார்க்கெட் நேத்து எங்க முடிஞ்சதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் நம்ம இன்னைக்கு அனாலிசிஸ்க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, போன ட்ரேடிங் செஷன்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் 23,897ல க்ளோஸ் ஆச்சு. ஆனா அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 23,935ல இருந்துச்சு. இதுக்கு நடுவுல ஒரு 37 பாயிண்ட்ஸ் பிரீமியம் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா ட்ரேடர்ஸ் மார்க்கெட் மேல போகும்னு ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்ப்போட இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இன்னைக்கோட உண்மையான போர்க்களத்துக்குள்ள போலாம். அதாவது பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் சண்டை எங்க பயங்கரமா இருக்கும், அந்த கீ லெவல்ஸ் என்னன்னு பாப்போம். பாருங்க, இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். மேல 24,232 ஒரு பெரிய தடையா இருக்க போகுது. அதே மாதிரி கீழே 23,563 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா, ஒரு பாதுகாப்பு மாதிரி செயல்படும். மார்க்கெட் பெரும்பாலும் இந்த ரெண்டு லெவல்ஸ்க்கு நடுல தான் இன்னைக்கு டிராவல் பண்ண முயற்சி பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த 24,232 நம்பர் தான் நம்மளோட சீலிங். அதாவது நம்ம வீட்டு ரூஃப் மாதிரி. மார்க்கெட் மேல ஏற முயற்சி பண்ணுச்சுன்னா இந்த லெவலை பிரேக் பண்றது அவ்வளோ சுலபமா இருக்காது, ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற 23,563 தான் நம்மளோட ஃப்ளோர், அதாவது நம்ம வீட்டு தர மாதிரி. ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சா இந்த லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்து அதுக்கு மேல விழாம தடுக்க முயற்சி பண்ணும். சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஓகே. இத வச்சு நாம எப்படி ஒரு ட்ரேடிங் பிளான் பண்ணலாம்? ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா? வாங்க ஒரு ஐடியாவை பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்னன்னு சட்டுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். நிஃப்டி இப்போ என்ன விலையில இருக்கோ அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். சரி, ஸ்ட்ராட்டஜி இதுதான். நம்ம மே 5 எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ஸை பார்க்கலாம். அதுல ஏடிஎம் ஸ்ட்ரைக்கான 23,850 அல்லது 23,900ல கவனம் செலுத்தலாம். இப்ப மார்க்கெட் எந்த பக்கம் தெளிவா மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஒருவேளை நல்லா மேல போனா கால் ஆப்ஷன், இல்ல வேகமா கீழே வந்தா புட் ஆப்ஷன். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப சுமார் 37 பாயிண்ட்ஸ்ல இருக்கிற இந்த ஆப்ஷன் 334 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியம், நம்ம சேஃப்டிக்கு ஒரு 25 பாயிண்ட்ஸ்ல ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா வச்சுக்கணும். இந்த சார்ட் பாருங்க, இது நம்ம ரிஸ்க் ரிவார்டை ரொம்ப அழகா காட்டுது. நம்ம என்ட்ரி வெறும் 37 பாயிண்ட்ஸ் தான். நாம எடுக்க போற ரிஸ்க், அதாவது ஸ்டாப் லாஸ், அதை விட கம்மி, வெறும் 25 பாயிண்ட்ஸ். ஆனா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற ரிவார்டு வாவ் 334 பாயிண்ட்ஸ். ரிஸ்க் கம்மி, ரிவார்டு அதிகம். இதுதான் இந்த டேட்டா நமக்கு காட்டுற ஒரு பொட்டன்ஷியல். ஓகே, கடைசியா ஒரு தடவை எல்லா முக்கியமான நம்பர்ஸையும் ஒன்னா பாத்துரலாம். ஒரு குவிக் ரீகேப் மாதிரி. இன்னைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர்ஸ் இதுதான். மேல ரெசிஸ்டன்ஸ் 24,232, கீழே சப்போர்ட் 23,563. நாம டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியோட பொட்டன்ஷியல் டார்கெட் 334 பாயிண்ட்ஸ். ஆனா நம்ம ஸ்டாப் லாஸ் வெறும் 25 பாயிண்ட்ஸ் தான். இந்த நம்பர்ஸை மனசுல வச்சுக்கிட்டு உங்க ட்ரேடிங் முடிவுகளை எடுங்க. இன்னைக்கோட $1 மில்லியன் கொஸ்டின் இதுதான். மார்க்கெட் அதோட சீலிங்கான 24,232 உடைச்சி மேல பறக்குமா, இல்ல அதோட ஃப்ளோரான 23,563 டெஸ்ட் பண்ண கீழே வருமா? மார்க்கெட் ஓபன் ஆகும்போது தான் இதுக்கு விட தெரியும். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ட்ரேடிங் நல்லபடியா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.